ஸ்ரீமதி இறந்து 2 வருடங்களாக போகிறது. கடந்த 2022 13ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலை மாதம் காலையில் 5:30 மணிக்கோ என்னமோ அவளை பார்த்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் அவரோட சிசிடிவி கேமராஸ் செக் பண்ணும்பொழுது அந்த பெண் ராத்திரி 10:30 மணிக்கு விழுந்தது தெளிவாகிறது. அதே போல் அந்த ராத்திரி 8 மணி 8:30 மணிலேருந்தே அந்த காலையில் 5:30 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் அந்த சைடு யாருமே போகலை. அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் போலீஸ் பார்த்தாச்சு. என்றைக்கு அந்த பொண்ணை பிணமாக கண்டெடுத்தார்களோ அன்றைக்கே அந்த பெண்ணின் மரணம் பற்றிய சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணிட்டாங்க போலீஸு. அதே போல் செல்வி அவர்களுக்கும் அந்த காட்சிகளை காமிச்சிட்டாங்க. அதாவது ஓட்டி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, இந்த பக்கம் யாருமே வரலை, ராத்திரி 10 மணிலேருந்து இந்த லேடிக்கு காமிச்சிருக்காங்க, பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு. இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், உண்மையாகவே செல்வி அவர்கள் ஸ்ரீமதிக்கு அன்னை என்றால் தாயாக இருந்திருந்தால், உண்மையான தாயாக இருந்திருந்தால் இப்போ கூட தெரியாது. ஏன்னா அந்த அம்மா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன் எல்லா அம்மாக்களும் அப்பாக்களும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துப்பாங்க? சரி, பழி சொல்கிறான்னு சொல்கிறல்ல, உன்னை பழி சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸ்ரீமதியை உன்னுடைய பொண்ணு இல்லைன்னு சொல்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க, என்னை பழி போடுறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க. ஏன் தைரியமாக ஒத்துக்க வேண்டியதானே உனக்கு? சரி, நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணுறேன், நான் தான் ஸ்ரீமதிக்கு அம்மான்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியதானே, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க வேண்டியதானே. எதுக்கு பயந்து ஓடினேன்? சிபிசிஐடி பார்த்தாலே இந்த அம்மா அலறி அடித்து ஓடிட்டு இருந்தாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபோனை 6 மாதமாக கொடுக்கல. இந்த அம்மா சிபிசிஐடியை பார்த்து 6 மாதம் பயந்துருந்தது. இந்த பொம்பளை அந்த விசாரணைக்கும் போகவில்லை, எதற்கும் போகவில்லை, ஃபோனை ஒப்படைக்கவில்லை, எதுவுமே செய்யலை. அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் யூடியூப்பில் மட்டும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். உலகத்தில் எந்த தாயும் செய்யாத ஒரு காரியத்தை செல்வி அவர்கள் செய்தார்கள். அதாவது அந்த பொண்ணு இறந்து விட்டால் நியூஸ் வருது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்னு. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு முன்னாடியே இறந்துட்டா. ஹாஸ்பிட்டல் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா, டாக்டர் சொல்லணும் இல்லையா அந்த பெண் இறந்து விட்டாள் என்று. ஸோ அது சொன்னதுக்கு அந்த பொம்பளைக்கு சொன்ன உடனே இந்த பொம்பளை எங்கே வந்திருக்கணும், ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். உனக்கு கொலையாகவே டவுட்டாகவே இருந்தால் கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு உன் பொண்ணை பார்த்துருக்கணும். ஸ்ரீமதியை முதலில் பார்த்து விட்டு அப்புறம் நீ போலீஸ்கிட்ட போகணுமா? ஏன் ஒரு 100 கால் பண்ணால் கூட போலீஸ் வரப்போகுது. நீ கம்ப்ளைண்ட்டாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே போய் அந்த பொண்ணோட டெட் பாடியை பார்த்துட்டு உனக்கு டவுட் இருந்ததுன்னா அங்கேருந்து நீ கத்தி கலவரம் பண்ணி, சரி ஓகே நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அது வேறு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ அந்த பொண்ணோட டெட் பாடி கூட நீ பார்க்காம அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் 3 போலீஸ் ஸ்டேஷன் இந்த அம்மா ஏறி இறங்கியிருக்கு. போலீஸ்காரங்களாம் சொல்லிட்டாங்க, ஏம்மா இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இந்த அம்மா அந்த போலீஸ் எங்கெல்லாம் இல்லையோ, அதாவது அந்த ஸ்கூல் பக்கம் இருக்கணும் இல்லையா, எந்த ஸ்டேஷன்லாம் அந்த கனெக்ட் ஆகலையோ அந்த ஸ்டேஷன்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. வந்துட்டு கேட்குறேன், ஒரு பொண்ணு இறந்து விட்டாள் அப்படின்னா அது ஒரு சந்தேக மரணம் என்னும் பொழுது ஸ்கூலுக்கும் தெரியாது அந்த பொண்ணு எப்படி இறந்தான்னு. அவங்க காலையில் அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு வேளை காப்பாற்ற முடியுமோ, சிபிஆர் தெரியாமல் தவறி விழுந்துட்டாலோ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் அவங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை அந்த காலங்கத்தால் இவங்களே பல்லு கூட தேக்காமல் அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியவில்லை அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னா தெரியல. ஸ்கூலுக்கே தெரியாத பட்சத்தில் நீங்கள் சாந்தி அவர்களோட பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுடைய கேமராக்கள் 24 மணி நேரமும் ஓடிருக்கு, ஒரு செகண்டு கூட பவர் கட் ஆகலை, ஃபுல் டைம் ஓடிருக்கு, ஒரு கேமரா கூட ஓடாமல் இல்லை, எல்லா கேமராக்களும் ஓடிருக்கு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், என்ன அந்த கேமராவில் இருக்குது எங்களுக்கு தெரியாது, இனிமேல் தான் பார்த்து சொல்லுவாங்க. இது எப்போனா அந்த பொண்ணு இறந்த டைமில். ஓகே, அப்போ அந்த டைமில் ஸ்கூலே அந்த கேமராக்களில் என்ன இருந்தது, அந்த சிசிடிவி காட்சிகள் என்ன பதிவாகி இருக்குன்றது அவர்களுக்கே தெரியாது. நான் ஒன்று சொல்லட்டேன், நான் இந்த விஷயத்தில் தான், இந்த இடத்துல தான் ஸ்கூல் டீமை ஃபஸ்ட்டு நம்ப ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று சிசிடிவி கேமராக்கள் 24 மணி நேரமும் ஓடிருக்கு. 2வது அந்த பவர் கட் எதுவுமே ஆகலை, எல்லாமே நல்லா ஓடிருக்கு. 2வது விஷயம் சாந்தி அவர்கள் கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, சிசிடிவி கேமராக்கள் நாங்களும் இன்னும் பார்க்கல, இது என்னென்னு இப்போ இனிமேல் தான் தெரியும், அதில் என்ன பதிவாகிருக்குன்னு தெரியாது, ஏன்னா எல்லா கேமராஸும் ஓடி இருக்குது, ஸோ உண்மை தெரிஞ்சிடும்ன்ற பட்சத்தில் தான் அந்த அம்மா பேசியிருக்காங்க, சாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க.
அந்த கான்ஃபிடென்ட்டான பேச்சு. ஏன்னா என்கிட்டயும் அந்த டைமில் சிசிடிவி கேமராக்கள் இருந்ததுனால சிசிடிவியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சிசிடிவி கேமராஸ் வச்சுருந்ததுனால எனக்கும் ஓகே, இப்போ சிசிடிவி கேமராஸ் ஆஃப் ஆகலை, பவர் கட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூலிடம் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அது கொலையோ தற்கொலையோ அது ரெண்டாவது. ஆனால் ஸ்கூல் வந்து எந்த ஒரு தில்லு முள்ளும் செய்யவில்லை. ஸ்கூல் வந்து கரெக்டாக அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தன் வெளியிலேருந்து கூட வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட கொலை பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை கொலையாக இருந்திருந்தால். ஸோ அதனால் ஸ்கூல் டீம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது எனக்கு அப்பொழுது தான் ஸ்கூல் மீது நம்பிக்கை வந்துச்சு. ஸ்கூல் வந்து எந்த தவறும் செய்யவில்லை, அதாவது தவறு செஞ்சதோ செய்யலையோ, ஆனால் ஸ்கூல் எதையும் மறைக்கலை அப்படின்றது மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஓகே. ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செல்வி அவர்களுக்கு அன்றைக்கே போட்டு காமிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸ்கூல் டீமுக்கு கூட காமிச்சாங்களான்னு தெரியல, ஆனால் செல்வி அவர்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா போய் பார்த்துடுச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக. அந்த நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி 5:30 மணி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த அம்மா வெளியில் வந்திருக்கு. ஓட்டி தான் காமிப்பாங்க. ஒன்றும் அது 8 மணி நேரமா? 10லேருந்து காலையில் 5 மணினா எவ்வளோ மணி நேரம்? 7 மணி நேரம் 8 மணி நேரமாக அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுமையாக உட்காந்து காமிச்சிட்டு இருக்க முடியுமா? ஸோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் என்ன பார்க்க முடியுமோ. ஆனால் ஃபுல் சிசிடிவி அந்த 7 to 8 hours என்ன நடந்துச்சுன்றதை ஓட்டி காமிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த எல்லோ கலர் அந்த ட்ராக் லைனில் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அது வந்து ஏதாவது மூமெண்ட் இருந்தால் காமிக்கும். இப்போ ஏதோ ஒரு குரங்கு நடந்து போச்சு, ஒரு பன்னிக்குட்டி நடந்து போச்சு, ஒரு நாய்க்குட்டி நடந்து போச்சு அப்படின்னா அந்த டைமில் அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு மூமெண்ட், ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று பறக்குது, இல்லை காக்கா பறக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பிளிங்க் இதுவாகிடும். அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ட்ராக்கில் அந்த எல்லோ கலர் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா அங்கே மூமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி செல்வி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அன்றைக்கி நைட்டுன்றதை காமிச்சிட்டாங்க. ஒரு 1 hourக்குள்ளே காமிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா செல்வி அவர்கள் வந்து அவருடைய புருஷன் வந்து ராமலிங்கம் வந்து சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. பொண்ணு செத்துட்டான்னு சொல்லணும், ஓகே. ஆனால் பொண்ணு செத்துட்டான்னா எதனால் செத்து போனா அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ராமலிங்கம் அவர்கள் செல்வியை கொலை செய்திருப்பாரோன்றது கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் அவரை பார்த்தா மிக்சர் மாமா மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்வி அவர்கள் வந்து இந்த பொய்யை ஆரம்பித்ததுலேருந்து பொய் சொல்ல ஆரம்பித்தது புருஷனுக்கு பயந்து தான். இப்போ ஸ்ரீமதி கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வந்து இறந்தது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து ஒருவேளை ராமலிங்கம் அவர்களுக்கு முதலிலேயே உண்மை தெரிந்து இருந்தால் அந்த பொண்ணு வந்து தற்கொலை தான் செய்து கொண்டால், அதுவும் செல்வியால் தான் தற்கொலை செய்து கொண்டால் அப்படின்னா கண்டிப்பாக ராமலிங்கம் மட்டும் கிடையாது, ராமலிங்கத்தோட ஃபேமிலி எல்லாருமே செல்விக்கு அகெயின்ஸ்டாக போவாங்க. இது கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். புருஷன் ஒரு பொண்ணு இறந்துட்டா புருஷங்காரனுக்கு தெரிஞ்சால் புருஷனும் பொண்டாட்டியை அடித்து போட்டுருவான். அவன் அடிக்கலைனாலும் புருஷனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அடித்து போட்டுருவாங்க. இது ஆக்சுவலாக நேச்சுரலாக நடக்கிற விஷயம். ஸோ ப்ராபப்ளி செல்வி அவர்கள் அதனால தான் பொய்யை சொல்ல ஆரம்பித்தார் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணோட டெட் பாடியை கூட பார்க்காம நேராக போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அது காரணம் என்ன? போலீஸ்காரங்களே கேட்குறாங்க, ஏம்மா அந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. உனக்கு நீ பார்க்காத ஒரு பொண்ணையே நீ பார்க்கலன்னும் பொழுது அந்த இடத்துல நீ போய் கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணை கொலை தான் செய்தார்கள் என்று நீ எப்படி தீர்மானமாக சொன்னாய்? ஸோ இங்கே என்ன நான் யூகிக்கிறேன், இது என்னுடைய யூகம் தான், ஆனால் இது உண்மையாக இருக்கும் என்று தான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சைக்காலஜி தெரியுன்றதுனால ஓரளவுக்கு நான் மக்களை வந்து மக்களோட மனசில் இப்போ நான் யார்கிட்டயா பேசிகிட்டு இருந்தால் கூட நான் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுவேன். அவங்களுடைய சில பேர் சோகமாக இருப்பாங்க, ஆனால் வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டார்கள். நான் உடனே அவங்கக்கிட்ட உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அப்சர்வேஷன் நிறையா பண்ணுறவ. ஸோ அதனால் செல்வி அவர்களுடைய சைக்காலஜி படி செல்வி அவர்களுடைய பிஹேவியர் எனக்கு இப்படித்தான் சொல்கிறது. ஏன்னா சூசைட் கேஸுன்றது வந்து செல்வியால் தான் அந்த பெண் இறந்தாள் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வரும்பொழுது கண்டிப்பாக ராமலிங்கம் மட்டும் அல்ல, அவரோட ரிலேட்டிவ்ஸ், அவரோட சித்தப்பா பெரியப்பா யார் இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக செல்வி மீது கொஞ்சம் ஆத்திரம் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் அஃபெக்ஷன் இருந்திருக்கும் கண்டிப்பாக. எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டில் என்னை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எங்கள் ரிலேட்டிவ்ஸ். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்ததுன்னா கண்டிப்பாக என்னை வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப அழுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போ யாராவது என்னை கொண்டுட்டாங்களோ இல்லை நானே தற்கொலை செய்து கொண்டேன் யாராவது ஒரு ரீசனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோபம் வரும். யாரால் நான் இறந்தேனோ அவர்கள் மீது அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து டெண்டன்சி தான். இன்னொன்று அந்த பொண்ணு ஓகே, பொண்ணுன்னும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே அக்கறை உள்ளவர்கள். ஆக்சுவலாக இந்த செல்வியோட சகோதரி அவரோட அக்கா வந்து 2 பையனுங்க இருக்காங்க அவங்களுக்கு.
ஓகே, அவர் அன்றைக்கி அழும்போது உண்மையாகவே அந்த வீட்டில் அழுதது அவர் தான். உண்மையாகவே அழுதது செல்வியுடைய அக்கா தான். ஏனென்றால் செல்வியை கிடையாது. செல்வியுடைய அழுகை வந்து நடிப்பு. ஆனால் செல்வியோட அக்கா வந்து உண்மையாகவே அழுதிருக்கிறார். அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்வார், நான் வந்து உன்னை நீதாம்மா என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பையனுங்க அவனுங்க. அந்த அந்த அம்மா அழும்போது நம்ம அந்த கூர்ந்து கேட்கணும் அவங்களுக்கு என்ன விஷயம்னு. 2 பையனுங்க இருக்காங்க. ஆனால் ஸ்ரீமதியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்ரீமதியை வந்து அவங்க தன்னுடைய பெண்ணாகவே கருதி இருக்கிறார் செல்வியின் அக்கா. ஸோ ஆக்சுவலி செல்வி மாதிரியே இவர் இருந்ததால் இது வந்து செல்வி தான் இப்படி அழுதுருப்பான்னு நிறைய மக்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அழுதது அவ்வளோ இதுவாக வருத்தப்பட்டு அழுதது வந்து செல்வியின் அக்கா, செல்வி கிடையாது. செல்வி வந்து ட்ராமா போடுறதுக்கு தான் லைக்கு. ஏன்னா அந்த பொம்பளையை நான் ஆரம்பத்துலேருந்தே நான் நம்பலை. என்றைக்கு அரசு வேலை கேட்டாரோ ஸ்ரீமதி உடைய டெட் பாடி வந்து மார்ச்சுரியில் கிடக்கும்பொழுது என்றைக்கு வந்து அரசு வேலை கேட்டாரோ அன்னிலேருந்தே நான் செல்வி அவர்களை நான் நம்புறதை நிறுத்திட்டேன். ஆனாலும் அவர்களோட ரிலேட்டிவ்ஸில் ஓரளவுக்கு சில பேருன்னு இல்லை, எல்லோருமே கூட ஸ்ரீமதி மேல் பாசம் உள்ளவர்கள் இருக்கலாம். ஸோ செல்வி மாதிரி எல்லோரும் நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் அந்த ஸ்ரீமதியோட ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் உண்மையாக பாசம் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதில் நான் முக்கியமாக செல்வியின் அக்காவை நான் வித்தியாசமாக பார்த்தேன். ஏன்னா அவர்கிட்ட ஸ்ரீமதி மேலே ரொம்ப அன்பு இருக்கிறத நான் கவனித்தேன். ஓகே, இது என்னுடைய ஏதாவது நம்மளுக்கு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சால் புரியும். ஏன்னா நீங்கள் மக்களின் மனதை எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, வெளியில் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா, வெளியில் வந்து அப்படியே ஜிகின்னு இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து மோசமானவங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம வெளியில் வந்து ஒருத்தர் வந்து அழறாரு, துன்பப்படுற மாதிரி காமிச்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அழற மாதிரி இருந்தேன்னா அது உண்மையான அழுகையாகவும் இருக்கலாம், உண்மையான கஷ்டமாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் நடிப்பாக கூட இருக்கலாம். 2 வருஷமாக ஒரு பொம்பளை இவ்வளோ தூரம் நடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய நடிப்பாக இருக்கணும். எல்லோருக்குமே இறப்பு ஒன்று, அதை தாங்கிக்கிற சக்தி வந்துடும். ஒரு மாதமோ இல்லை 4 மாதமோ, ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த தாங்கிக்கிற சக்தி வந்துடும். இந்த அம்மா வந்து யூடியூப்பில் தான் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு அழற மாதிரி சீன் போட்டுட்ருக்க ஒழிய உண்மையாகவே அழுபவர் யூடியூப்பில் நீ வந்து உன் மூஞ்சியை காமிப்பியா ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு யாருக்குமே அழற முகத்தை காமிக்க பிடிக்காது. இப்போ என்னை வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கேன், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க, சும்மா இந்த மக்கள் வந்து இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு மக்களாக என்னை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன், என் லைஃப்பில் ஐயோ இந்த மாதிரி என் லைஃப்பில் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே போகிறேன். என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னா எனக்கு பிடிக்குமா பேசுகிறதுக்கு? யாருக்குமே பிடிக்காது. அழுது மூஞ்சியோட யாருக்குமே கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு பிடிக்காது. ஆனால் செல்வி அவர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. ஏன்னா நான் அந்த மாதிரி என் வீட்டில் ஒரு பயங்கரமான துக்கம் வந்துச்சுன்னா நான் வெளியில் மூஞ்சியை காமிக்க மாட்டேன். எல்லோருமே அப்படித்தான். யாருமே வந்து ரொம்ப பெரிய துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேமரா பார்க்குறதுக்கே இஷ்டம் இருக்காது, பேட்டி கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருக்காது, பேசுகிறதுக்கு இஷ்டம் இருக்காது. அப்படியே தெரியாமல் ஒரு பேட்டியோ ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னா கூட அந்த செகண்டு தான் ஒரு 5 நிமிஷம் பேசுனாங்களா, 4 நிமிஷம் பேசுனாங்களா, அவ்வளோதான். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நவந்து போயிடுவாங்க. ஈவன் இப்போ நீங்கள் ஸ்வாதி கேஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்வாதி மர்டரான கேஸ், அது உண்மையான மர்டர். ஏன்னா அது எல்லோரும் முன்னாடியும் நடந்துச்சு. அந்த பையன் வந்து அறிவாலை தூக்கிட்டு ஓடினது எல்லாமே சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்தது. அந்த கேர்ள் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்வாதி கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அவங்க ஒரு வாட்டி 2 வாட்டி பேசியிருப்பாங்களா, அது கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் 2 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அந்த அவளை ஸ்வாதி கேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கூட பேட்டி கொடுப்பதற்கு விருப்பப்படவில்லை, ரிலேட்டிவ்ஸ் கூட. ஸோ அம்மா அப்பாவும் அந்த மூஞ்சியை காமிக்க விரும்பலை. ஏன்னா யாருக்குமே வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த பேனர் கீழே வந்து பேர் மறந்து போச்சு, நல்ல பேர் அந்த பொண்ணு பேர். அவள் வந்து அந்த பொண்ணு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பேனர் ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த விழுந்து அந்த பொண்ணு இறந்து விட்டாள். அவங்க அம்மா அப்பா கூட பேட்டியே கொடுக்கல. அப்புறமா 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அவங்க யாரோ ஒரு குட்டி பையனை அடாப்ட் பண்ணாங்க ஆர்ஃபனேஜ்லேருந்து. அந்த பையனுக்காக பேட்டி கொடுத்தாங்க, ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் பேட்டி கொடுத்துருக்காங்க அம்மா அப்பா முறையில். ஸோ அவங்க கூட பாருங்கள், பணம் டிமாண்ட் பண்ணல, காசு வேணும் அப்படின்னு கேட்கல. அதே மாதிரி ஸ்வாதி கேஸில் வந்து அது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு அஜாக்கிரதை, அதுக்காக அவங்க இது பண்ணாங்களே வழி உண்மையாகவே அவங்க பணத்துக்கு பின்னாடி போகலை. என் பொண்ணு இறந்துட்டா அதுக்கு இழப்பீடு கொடுங்கன்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனோட அஜாக்கிரதை அப்படின்றதுக்காக அந்த ஒரு கேஸ் போடுறது. ஏன்னா இது மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்றது கூட ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவர்களும் வந்து பணத்தின் பின்னாடி அலையலை. அதே மாதிரி இவர்களும் அந்த
பேர் மறந்து போச்சு. அந்த பொண்ணு அந்த பேனர் விழுந்துச்சு பாருங்கள். அந்த பொண்ணும் வந்து அவங்க வீட்லேயும் அவங்க அம்மா அப்பா வந்து நீங்கள் எனக்கு 1 கோடி கொடுங்க 10 கோடி கொடுங்கன்னு அரசிடம் கேட்கவில்லை. இன்னொன்று சொல்லப்போனால் இது வந்து அரசாங்கத்தோட மிஸ்டேக் தான். ஈவன் ஸ்வாதி கேஸ்லேயும் அது அரசாங்கத்தோட மிஸ்டேக் தான். ஆக்சுவலி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இழப்பீடு தரலாம். இவங்க 2 பேருக்குமே இழப்பீடு தரலாம். ஆனால் இவங்க 2 பேருமே அந்த இழப்பீடை கேட்கவில்லை. ஓகே, அவங்க கொடுத்தாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ உண்மையான அம்மா அப்பா வந்து இழப்பீடு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ பணம் கொடு, அதை கொடு, இதை கொடு. உனக்கு என்ன நியாயம் என்றால் அந்த பணத்தை கொடுத்தால்தான் உனக்கு அது நியாயமா? எனக்கு புரியல. அந்த 1 கோடி 10 கோடி கேட்குறாங்களே செல்வி அவர்கள், அது வாங்கினா தான் அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா அந்த பொண்ணு செத்ததுக்கு? நீ வந்து அந்த பொண்ணு செத்ததையே நீ கொண்டாடிட்டு இருக்க. யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு டெய்லி பேசிக்கிட்டு 4 வீடியோ 5 வீடியோ போடுறாங்க டெய்லி. இந்த அம்மா வந்து துக்கத்தில் இருக்காங்களா? நீ துக்கம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம், எல்லாராலையும் நடிக்க முடியலாம். இப்போ சீரியல்லலாம் எல்லா நடிகைகளும் நடிக்கிறாங்க. மாமியார் கொடுமை மருமகள் கொடுமைன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா சீரியல்லலாம் அந்த ஆக்ட்ரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டு பெண்கள் இந்த படம் இந்த சீரியல்ஸ்லாம் பார்க்குறவங்க வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு உருளைக்கிழங்கை வெட்டிக்கிட்டு அப்படி ஐயோ இவளுக்கு இப்படி நடந்து விட்டதா அவளுக்கு இப்படி நடந்து விட்டதான்னு ஓனும் இவங்களும் அழுதுவாங்க. அது சீரியலில் அழறாங்களோ இல்லையோ, இவங்க சீரியலில் அழறவங்க பொய்யா தான் அழறாங்க, இவங்களும் அதை பார்த்துட்டு அழறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. செல்வி அவர்கள் கேமரா முன்னாடி ட்ராமா போடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜனங்க வந்து ஐயோயோ இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுது, ஐயோயோ இந்த அம்மா எவ்வளோ துக்கப்படுது, என்ன கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்ருக்குங்க. ஆக்சுவலாக தன்னைக்கு தானே ஒரு சேனல் வச்சுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கத்தான் இந்த பொம்பளை வந்து வேஷம் போடுது. அதையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜனங்க வந்து நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. அது மட்டும் அல்லாமல் ட்ரஸ்ட்டு வேறு. இதில் அந்த பொண்ணு பேரில் ட்ரஸ்ட் மணிமண்டபம் கட்டுறேன்ற பேரில் மணிமண்டபத்துக்கு ஒரு கலெக்ஷன் கட்டி வாங்கிச்சு இந்த பொம்பளை. மணிமண்டபம் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து QR கோடை வச்சுட்டு எல்லார்ட்டையும் பிச்சை கேட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை. இந்த பொம்பளை உண்மையாகவே அம்மா தானா என்பது எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. அந்த பொம்பளை வந்து செல்வி அவர்கள் வந்து தினமும் அவர் போடுற ஒரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் பிச்சு போடுவார். ஜிமிக்கி பற்றி, கம்மல் பற்றி, வளையல் பற்றி ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மரத்தை ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு போடுது இந்த பொம்பளை. ஸோ ஒரு வாட்டியும் இப்போ இதில் வேறு பேட்டி எடுக்கிற சேனல் வேறு மாறிடுச்சு. ஒரு டிவி சேனல்லலாம் அந்த யூடியூப் மற்ற ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுவாங்க பாருங்கள். நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஆதன் தமிழ், அது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பேட்டி எடுப்பார்கள் பாரு. அது மாதிரி இவரும் ஒரு நெறியாளர் ஆகிவிட்டார் சீக்கிரம். இப்போ அவரோட சேனல்லையே பேட்டி எடுத்து போடுற அளவுக்கு இவர் ஒரு நெறியாளர் மாதிரி ஆகிட்டார். ஸோ இவருடைய எண்ணமே வந்து காசு சம்பாதிப்பது தானே ஒழிய எந்த ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது. செல்வி அவர்களிடம் ஒரு தினூண்டு அந்த பொண்ணை பற்றி தினூண்டு கவலை கூட கிடையாது. உண்மையாக கவலைப்படுறவங்க எப்படி இருப்பாங்க, நடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க யோசிக்கணும். அந்த நடிகையை பார்த்து அந்த பொம்பளை உண்மையாகவே கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போது விஷயம் என்னென்னா, நீ நம்பிக்கோ, இவள் வந்து செல்வி அவர்கள் வந்து மிகப்பெரிய நடிகை தான், யாராலையும் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆஸ்கார் நாயகி கூட இந்த பொம்பளைக்கு ஈடாக வந்து நடிக்க முடியாது. ஆஸ்கார் அவார்டு வாங்க வேண்டிய ஆள் இவங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீ அவங்க அழுகிய நம்பிக்கோ, அவங்களோட நடிப்பை நம்பிக்கோ, எதற்காக ஸ்கூல் மீது அபாண்டமாக பழி போடுகிறாய்? அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் அத்தனை பேரும் பொம்பளைங்க, அத்தனை பேரும் அந்த மாணவிகளை விபச்சாரிகள்னு சொல்கிற அளவுக்கு பேசுதுங்கன்னா இந்த கூட்டம். அப்போ எந்த அளவுக்கு தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார் செல்வி. இவர் வந்து உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு நல்லது பண்ணியிருப்பாரா? அடுத்த வீட்டு பெண்களை பற்றி பேசுகிற இவர் உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு நல்லதாக செஞ்சுருப்பாரு? ஸ்ரீமதியை எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாரு. நீ கேவலமாக பேசுகிற சாந்தி அவர்களை விபச்சாரின்ற, அந்த கிருத்திகா, ஜபஜீவ பிரியா, ஹரிப்ரியா எல்லாரையும் விபச்சாரிகள்ன்ற, ஸ்ரீமதிக்காக ஸ்கூலுக்காக சப்போர்ட் பண்ணி 2 மாணவிகள் வந்து எவிடன்ஸ் என்ன சொல்கிறது சாட்சியாக வந்து பேசுகிறாங்க. அவர்களை போய் நீ விபச்சாரிகள்ன்ற, அவங்க போய் படுத்துட்டாங்கன்ற நீ பொம்பளை தானே, வாய் கூசாமல் சொல்கிற. அந்த 2 பொண்ணுங்களும் போய் படுத்துட்டாங்க, என் பொண்ணு ஒத்துக்கலை, அதனால் நான் வந்து அவளை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறியே, வாய் கூசாமல் சொல்கிறியா? அந்த 2 பொண்ணுங்களும் வேறு ஒரு பெற்றோர்களின் மகள்கள் தானே. உன்ன மாதிரி அந்த பொண்ணுங்களோட அம்மா அப்பாவுக்கு, அந்த பொண்ணுங்களுக்கும் அம்மா அப்பா இருக்கும்ல. நீ என்னமோ உலகத்திலேயே ஸ்ரீமதி தான் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சித்தி என்பவள். இவரை வந்து நான் வந்து உண்மையான தாய் அப்படின்ற சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட இந்த பொம்பளை ஒரு ஒரிஜினல் தாய் எப்படி நடந்துப்பாங்களோ அப்படி நடந்துக்கவே இல்லை. ஸ்ரீமதி மரணம் ஒரு துர்மரணம் தான். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ வேதனையில் இறந்துருக்கா. இந்த லேடி செல்வி அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தல் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணை.
இவ்வளோ வாய்க்கிழியாக அடுத்தவங்களை பேசுகிறவங்க, வாய்க்கிழியாக அடுத்த வீட்டு பெண்களை பேசுபவர் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அடுத்தவர்களை வைத்து. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ எனக்கு யாராவது கேவலமாக பேசினா கூட எனக்கு கவலைப்படுவதில்லை. ஆனால் நான் வந்து கவலைப்படுவது அந்த எல்லா பெண்களுக்காகவும் நான் கவலைப்படுறேன். அந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காகவும் நான் கவலைப்படுகிறேன். அத்தனை பெற்றோர்கள், அத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அத்தனை ஆசிரியர்கள், அவர்களுக்காக நான் கவலைப்படுறேன். நீ வந்து உனக்கு யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்க. நீ பேசுவதால் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்து விடாது. ஓகே, இவர் ஒருத்தர் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்காது. ஏன்னா அந்த பொண்ணு எதற்காக இறந்தால், எப்படி இறந்தால், எதனால் இறந்தால் என்பதை சிபிசிஐடி கிளியராக சார்ஜ் ஷீட்டுன்ற பேரில் கொடுத்தாச்சு. இந்த பொம்பளை கிட்ட சார்ஜ் ஷீட்டு 1000 பேஜ் உள்ள சார்ஜ் ஷீட்டை வெறும் குப்பைன்னு சொல்கிறாரு. அந்த குப்பை ஷீட்டை இன்னும் படித்து காமிக்கல. அப்போ உன் மேலே தவறு இருக்குதானே? உன் மேலே தவறு இருப்பதால் தானே அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குன்னு இன்னும் படித்து காமிக்கல. ஏன் படித்து காமிக்கல? ஏன்னா உண்மை வந்து மக்களுக்கு தெரிந்துவிடும். மக்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டால் உன்னுடைய நடிப்பை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இன்னும் படித்து காமிக்கல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். செல்வி அவர்களோட முடிவு கொடூரமானதாக இருக்க போகுது. அவரை ஸ்ரீமதி எப்படி வாட்டி வதைக்க போகிறார் அப்படின்றத எல்லோரும் பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரத்தில்.